மீதி 2 உள்ளது. என்னென்னதுன்னா, எஸ்ஜேஎஃப் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்ல வந்து அதில் வந்து ப்ரீஎம்டிவும் அடுத்து வந்து ப்ரியாரிட்டியில் வந்து ப்ரீஎம்டிவ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். நான் ப்ரீஎம்டிவ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ப்ரீஎம்டிவ் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா இப்போ நம்ம கொடுத்ததுல மேம் அவங்க சொன்னதில் நான் ப்ரீஎம்டிவ் வச்சு மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. ப்ரியாரிட்டின்னு அவங்க கேட்டாலுமே நான் ப்ரீஎம்டிவ் மட்டும்தான் வச்சு பண்ணியிருக்காங்க. இதோ நான் ப்ரீஎம்டிவ். ஸோ ப்ரியாரிட்டியில் நான் ப்ரீஎம்டிவ் மட்டும் பார்த்தாலே போதும். நம்ம கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒரு இதில் வந்து ப்ரியாரிட்டின்னு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம நான் ப்ரீஎம்டிவ் தான் அதுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு வித் ப்ரீஎம்டிவ்னு கொடுப்பாங்க. இன்னொரு நேம் என்னென்னா அதுக்கு எஸ்ஆர்டிஎஃப் ஷார்ட்டஸ்ட் ரிமைனிங் டைம் ஃபஸ்ட்டு. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இது கொடுத்துருப்பாங்க, இது தெரிஞ்சது தான். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு வந்து எப்போயுமே எந்த டேபிள் போட்டாலும் ஃபஸ்ட்டு வந்து அரைவல் டைம் 0 உள்ளது உள்ளே வந்துடும். ஸோ வந்து P4 வந்துருச்சு 0. அது வந்து 1 மில்லி செகண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்துடும். ஸோ எது அரைவல் டைம் எது 0 இருக்குதோ அதுதான் ஃபஸ்ட்டு உள்ளே வரும். எப்போயுமே ஃபஸ்ட்டு எந்த ஸ்கெடியூலிங்னாலும் ஃபஸ்ட்டு அரைவல் டைம் உள்ளது ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ P4 உள்ளே வந்துருச்சு. ஆனால் அதோட ஒர்க் வந்து 6 செகண்ட்ஸ். ஆனால் 1 செகண்ட் மட்டும்தான் ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும். திருப்பி இப்போது 1 செகண்டில் யார் அரைவலில் இருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ 1 செகண்ட் வந்துருச்சு. அப்போ அரைவலில் யார் இருப்பா? இந்த 0 ஆல்ரெடி அரைவல் ஆகிடுச்சு. இந்த 1ல் யார் இருக்கா? P2 ஆல்ரெடி அரைவல் ஆகிடுச்சு. ஸோ அதான் இங்கே கம்பேர் பண்ணி எழுதியிருக்கோம். 1ல் யார் இருப்பா? P2 இருப்பா, P4 இருப்பா. ரெண்டுக்கும் பார்த்தோம்னா இவனுக்கு இன்னும் ஒர்க் வந்து 5. இப்போ வந்து 1 மில்லி செகண்ட் ஒர்க் பண்ணிட்டான். ஸோ அப்போ மீதி 5. இங்கே ஆல்ரெடி 1 மில்லி செகண்ட் ஒர்க் பண்ணிட்டான். ஸோ 5 மில்லி செகண்ட்ஸ் இருக்கும். இவனுக்கும் 5. ஸோ 2 5ல் எந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணால் யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ P4 தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் வந்தான். ஸோ அவனை திருப்பி 1 மில்லி செகண்ட் வந்து ரன் பண்ணணும். ஸோ P4 2 மில்லி செகண்ட் வரையும் ரன் ஆகிருக்கும். ஸோ 2 மில்லி செகண்டில் யார் அரைவ் ஆகிருக்காங்கன்னு பார்க்கணும். 2 மில்லி செகண்டில் ஆல்ரெடி 0ல் இவன் அரைஸ் ஆகி இப்போது என்ன 4 மில்லி செகண்ட் இருக்கான். 6 இருந்துச்சு, இங்கே எக்ஸிக்யூட் ஆனோன்னு 5 மாறிச்சு. திருப்பி இங்கே எக்ஸிக்யூட் ஆனோன்னு 4 மாறிச்சு. ஸோ 4ல் இவன் இருக்கான். 1 மில்லி செகண்டில் அரைஸ் ஆனவனுக்கு 5 பஸ் டைம் இருக்குது. அடுத்து இப்போ 2 மில்லி செகண்ட் ஆயிடுச்சு. இவனுக்கு 1 மினிட் தான் பஸ் டைம் இருக்குது. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். அரைவல் டைம் 2ல் யார் இருக்கா? P4 இருக்கா. சாரி, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க போல். இங்கே ஒரு 2 வேறு இருக்குது. இந்த 2க்கு 3 மில்லி செகண்ட் வந்து இருக்குது. ஸோ 2 மில்லி செகண்டில் யார் அரைவ் ஆகிருப்பான்னா P4 அரைவ் ஆகிருப்பான், P2 அரைவ் ஆகிருப்பான், P1 அரைவ் ஆகிருப்பான், P2 அரைவ் ஆகிருப்பான். நீங்கள் எல்லாருமே அரைவ் ஆகிருப்பாங்க. அதை யார் எதை பண்ண போகிறோன்றது வந்து பஸ் டைம் வச்சு தான். ஓகே, இப்போ P4 இருக்குது, P2 இருக்குது, P5 இருக்குது, P1 இருக்குது. P1க்கு வந்து 1 மில்லி செகண்ட் தான் பஸ் டைம். இவனுக்கு வந்து 3 மில்லி செகண்ட், இவனுக்கு 5 மில்லி செகண்ட், இவனுக்கு 4 மில்லி செகண்ட். ஷார்ட்டஸ்ட் ஜாப்னா இருக்கிறதுலே கம்மியான மில்லி செகண்ட் உள்ள பஸ் டைம் தான் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ P1 வந்து உள்ளே போயிட்டு 1 மில்லி செகண்ட் வந்து ஒர்க் பண்ணிடுவான். எல்லாமே 1 மில்லி செகண்ட் தான் ஒர்க் பண்ணணும். ஸோ P1 வந்து உள்ளே போயிட்டு 1 மில்லி செகண்ட் ஒர்க் பண்ணிடுவான். அவ்வளோதான். இப்போ வந்து அடுத்து என்னது? அரைவல் டைம் 3 ஆயிடுச்சு. 3 அப்போ யார் இருப்பா? திருப்பி போய் செக் பண்ணணும். இந்த இது நான் சொல்கிறேன், கம்பேரிடன் இந்த சைடு எழுதியிருக்குது. ஸோ 3 மில்லி செகண்டுக்கு யார் இருப்பா? அரைவ் ஆகிருப்பா. 0 ஆல்ரெடி அரைவ் ஆயிடுச்சு, 1 ஆல்ரெடி அரைவ் ஆயிடுச்சு, 2 ஆல்ரெடி. ஸோ 4 இன்னும் அரைவ் ஆகலை. 3 மில்லி செகண்டில் தான் நம்ம நிற்கிறோம். ஸோ அதே தான். ஸோ இவன் P1 வந்து 1 மில்லி செகண்ட் ஒர்க் பண்ணிட்டா இவன் ப்ராசஸே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏன்னா அவனோட பஸ் டைமே 1 மில்லி செகண்ட் தான். ஸோ அவன் வேலையை முடிச்சுட்டு போயிட்டான். ஸோ மீதி இருக்கிறது வந்து இந்த இதுதான் இருக்குது. P4 இருக்குது, P2 இருக்குது, P3 இருக்குது. அதாவது 3 மில்லி செகண்ட்ஸ்க்கு 0, 1, 2 இதுதான் 3 மில்லி செகண்ட்ஸ்குள்ளே உள்ள பஸ் டைமு. அவனுக்குரியதில் இவன் ஆல்ரெடி முடிச்சுட்டு போயிட்டான். P2 முடிச்சுட்டு போயிட்டான். ஸோ 0, 1, 2 இவன் மட்டும்தான். ஸோ அதான் எடுத்துகிட்டு இருக்கோம். P2, P4, P5 இருக்கா. P2, P4, P5. இவனுக்கு பஸ் டைம் வந்து 4, இவனுக்கு 5, இவனுக்கு 3. இருக்கிறதுலே கம்மியான பஸ் டைம் வந்து P5க்கு தான். ஸோ அவனை வந்து 1 மில்லி செகண்ட் வந்து ரன் பண்ணணும். ஸோ 4. ஸோ இப்போ 4 அரைவல் டைமுக்கு யார் வந்திருப்பான்னு போய் செக் பண்ண பார்க்கணும். 4 அரைவல் டைமுக்கு இவனும் P3 வந்திருப்பான். அரைவல் டைம் இது வந்து அரைவல் டைம். ஸோ P3 வந்துட்டான். ஸோ அப்போ வந்து அவனுக்கு இப்போ அவனையும் சேர்த்து கம்பேர் பண்ணணும்.
என்ன இருக்கு 4 மில்லி செகண்ட்ல யார் யார் இருக்கா? P4க்கு 4 செகண்ட்ஸ் இருக்கு. P2க்கு 5 செகண்ட்ஸ் இருக்கு. P5க்கு 2 செகண்ட்ஸ் இருக்கு. P3க்கு 1 செகண்ட்ஸ் இருக்கு. ஸோ P3 தான் இருக்கிறதுலே கம்மியான பர்ஸ்ட் டைம். ஸோ அவனை எக்ஸிக்யூட் பண்ணிடணும் 1 செகண்ட்ஸ். ஸோ 5 செகண்ட்ஸோட முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஒரு தடவை கம்பேர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டு P4யும் P2யும் கம்பேர் பண்ணோம். அடுத்து P2, P3, P1, P5 கம்பேர் பண்ணோம். இப்போ ரிமைனிங் வந்து P3 மட்டும்தான். அதையும் கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ எல்லாமே நம்ம கம்பேர் பண்ணி முடிச்சிட்டோம்னா, அடுத்து என்னன்னா டைரக்ட்டா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் போயிடலாம். இப்போ மீதி என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். மீதி என்னென்ன இருக்கு? P4, P2, P5 தான் மீதி உள்ளது. ஸோ இதில ஒன்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி முடிச்சிட்டோம்னா, இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் எது? P5 தான். ஸோ அவன வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடணும். 2 செகண்ட்ஸ் அவனோட பர்ஸ்ட் டைம் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணிடணும். அடுத்து கம்மியா இருக்கிறது வந்து P4. அவனோட டைம் குடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். அந்த 4 செகண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து ஷார்ட்டஸ்ட் இருக்கிறது P2. ஸோ அவன வந்து குடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. நம்ம ஒன்ஸ் கம்பேர் பண்ற வரையும் தான் கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பர்ஸ்ட் டைம்ல எல்லாமே அரைவ் ஆயிட்டாங்கன்னா, ஆ இது 3 செகண்ட்ஸ்ல எல்லாமே அரைவ் ஆயிருக்க மாட்டாங்க. இவங்க மட்டும் தான் அரைவ் ஆயிருப்பாங்க. சப்போஸ் 4 மில்லி செகண்ட்ஸ் ஆனப்போ பர்ஸ்ட் டைம் மில்லி செகண்ட்ஸ் அரைவல் டைம் ஆனப்போ இவங்க எல்லாருமே அரைவ் ஆயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் ஜாப் வந்து ஃபர்ஸ்ட் போட்டு எல்லாமே பண்ணிடலாம். ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்னா எவன் மீதி இருக்கிறதுல எவன் கம்மியா இருக்கானோ அது போடணும். இப்போ சப்போஸ் வந்து ஒரு ஜாப் வந்து இப்போ PXன்னு வச்சுக்கலாம். அவனுக்கும் 4 மில்லி செகண்ட்ஸ் இருக்கு. இந்த 2ல எத எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கம்பேரிசன் வந்துச்சுன்னா, அந்நேரம் தான் என்ன போய் பார்க்கணும்னா, அரைவல் டைம் பார்க்கணும். இவனுக்கு அரைவல் டைம் வந்து 1 இருந்துச்சு. P4க்கு வந்து அரைவல் டைம் 1 இருந்துச்சு. இதுக்கு வந்து 2 இருந்துச்சு PXக்கு அப்படின்னா, அரைவல் டைம் இருக்கிறத தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். சப்போஸ் 2த்துக்கும் சேமா இருந்துச்சுன்னா, அது பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இத பத்தி வொரி பண்ணிக்க வேண்டாம். பின்னாடி இன்னொரு சம் வரும். அந்நேரம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட்டு. அடுத்து ப்ரியாரிட்டில வந்து நான் ப்ரீஎம்ப்டிவ் மட்டும்தான். அங்க கொஸ்டின்ல இருக்குது. நம்ம சிலபஸ்லயே அது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து இதுல வந்து எது ஹையர் ப்ரியாரிட்டின்னு எப்படி செக் பண்றது? 6 இப்போ ஹையர் ப்ரியாரிட்டியா? இல்ல 1 ஹையர் ப்ரியாரிட்டியா? சின்னதா இருக்க ஹையர் ப்ரியாரிட்டி, பெருசா இருக்க ஹையர் ப்ரியாரிட்டினா மோஸ்ட்லி அவங்க குடுக்க மாட்டாங்க. சப்போஸ் அவங்க குடுத்துருவாங்க. லெஸ்ஸர் த ப்ரியாரிட்டி, ஹையர் த இது. சப்போஸ் அவங்க குடுக்கலன்னா, இருக்கிறதுலே கம்மியான நம்பர் தான் ஹையர் ப்ரியாரிட்டி. அப்போ 1 தான் இருக்கிறதுலே ஹையர் ப்ரியாரிட்டி. அத தெரிஞ்சுக்கணும். இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே அரைவல் டைம் 0 இருக்கிறது உள்ள வந்துரும். உள்ள வந்துருச்சா? அரைவல் டைம் 0 இருக்கு P1. அது வந்து அதோட ஒர்க்க முடிச்சிருச்சா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ வந்து 8 மில்லி செகண்ட்ஸ் ஆச்சு. அரைவல் டைம் வந்து 8 ஆச்சு. அப்போ அரைவல் டைம் 8 மில்லி செகண்ட்ஸ்க்கு யார் யார் இருக்கான்னு பார்க்கணும். யார் யார் இருக்கா? இவங்க ஃபுல்லா அரைவல் டைம் 8 செகண்ட்ஸ்க்குள்ள உள்ளவங்க. கரெக்ட்டா? ஸோ இவங்கள்ல ப்ரியாரிட்டி எதுக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்துட்டு அவங்கள எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே. சாரி, இது வராது. இதுலருந்து. ஸோ இவன் வரையுமே 8 மில்லி செகண்ட் தான் அரைவல் டைமு. ஸோ அப்போ இவங்க எல்லாமே அரைவல்ல இருப்பாங்க. அப்போ இதுல இவங்க இருக்கிறதுலே எது ஹையர் ப்ரியாரிட்டின்னு பார்க்கணும். இருக்கிறதுலே இவன் தான் ஹையர் ப்ரியாரிட்டி. ஏன்னா லோயர் த நம்பர் ஹையர் த ப்ரியாரிட்டில. இருக்கிறதுலே கம்மியான நம்பர் தான் அதிக ப்ரியாரிட்டி. ஸோ 2 தான் அந்த இருக்கா. 8 மில்லி செகண்ட்ல யார் யார் வந்திருப்பா? P2, P3, P4, P5, P6. ஆனா ப்ரியாரிட்டி யாருக்கு? P2க்கு. 2 ப்ரியாரிட்டி வந்து 2. P5க்கு தான் அதிகம். ஸோ P5 உள்ள போட்டு அவனோட பர்ஸ்ட் டைம் எவ்வளோன்னா 6. இந்த இருக்க பர்ஸ்ட் டைம் அவனுக்கு 6. 6 எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடணும். ஓகே. அப்போ வந்து 14 ஆச்சு. 14 மில்லி செகண்ட்ஸ்ல அரைவல் டைம் யார் யார் அரைவ் ஆயிருப்பா? எல்லாருமே அரைவ் ஆயிருப்பாங்க. இது ஃபுல்லா அரைவ் ஆயிருக்கும். இதுல இத முடிச்சிட்டோம். இத முடிச்சிட்டோம். கரெக்ட்டா? ஸோ இப்ப இருக்கிறதுலே யாருக்கு ப்ரியாரிட்டி அதிகம்? 1 இருக்கு. ஸோ அவன எக்ஸிக்யூட் பண்ணணும். P7 வந்து 10 மில்லி செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகும். சாரி. P7 வந்து 1 மில்லி செகண்ட். அதோட பர்ஸ்ட் டைம் 1 மில்லி செகண்ட் தான். ஸோ 1 மில்லி செகண்ட் ரன் ஆயிருக்கு. அடுத்து மீதி ப்ரியாரிட்டி யாருக்கு? மீதி ப்ரியாரிட்டி இப்போ இதே ரன் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மீதி என்ன இருக்கு? 6, 5, 4, 4. இந்த 4க்கு தான் 2க்கு தான் அதிக ப்ரியாரிட்டி. இப்போ ப்ரியாரிட்டி 2 அதிகமா இருந்துச்சுன்னா யாருக்கு குடுக்குறதுன்னு பார்க்கணும். அப்போ அரைவல் டைம் யாருக்கு கம்மியா இருக்கோ, இவன் தானே ஃபர்ஸ்ட் அரைவ் ஆயிருக்கான். அப்போ இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி குடுக்கணும். அப்போ இவன் உள்ள வந்து 2 செகண்ட்ஸ் வந்து முடிச்சுட்டு போயிடுவான். P2 வந்து 2 செகண்ட்ஸ். சாரி 2
2 செகண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் மீதி என்ன இருக்கும்? 4, 5, 6 தான் இருக்கும். ஸோ P3 வந்து உள்ள ஒர்க் பண்ணிரும். ப்ரியாரிட்டி வந்து இவனுக்கு 4. ஸோ இவன் வந்து P3. அடுத்து வந்து P4, அடுத்து P6. அது என்னென்ன மில்லி செகண்ட்ஸ்ன்னு பார்த்து போட்டுறணும். அவ்வளோதான்.